நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜனவரி மாத பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் சிம்ம ராசி பார்க்க போகிறோம். சிம்ம ராசி காலபூஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரியன் தனுசுவில் 15 நாள், மகரத்தில் 16 நாள் இருக்கிறார். இந்த ஜனவரி மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிநாதன் 5ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. ஆனால் 6ஆம் இடத்தில் இருக்கிறது சிறப்பல்ல, அது ஒரு மைனஸ் தான். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு மைனஸ் என்னன்னா, பகை வீடான சனி வீட்டில் போய் அமர்ந்து பகை கிரகமான சனியோடு சேர்ந்து இருக்கிறார். அப்போது முதல் 15 நாள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு யோகமான காலங்கள். அடுத்த 15 நாள் பிரச்சனையான காலங்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். எங்கே போனாலும் ஒரு பின்னடைவு சந்திக்கலாம், தோல்வியை தழுவலாம், ஏதோ ஒரு பிரச்சனை. அதனால் 15 தேதி வரைக்கும் நீங்கள் நல்லா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அலர்ட்டாக இருக்கணும். எந்த பிரச்சனை எந்த இதில் ரூபத்திலேருந்து வரும்னு தெரியாது அப்படின்ற நிலையில் அதாவது சுக்கிரன் இருக்கலாம். சூரியன் சனி இணைவு என்பது சரியில்லாத ஒரு இணைவு. அதனால் ஒரு பின்னடைவை சந்திக்கலாம், தோல்வியை தழுவலாம். எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். நல்ல பணவரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் எல்லாம் இருக்கும். அதே நேரத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் சென்று விட்டு வர முடியும். வாக்கு சாதுரியமுடைய சிம்ம ராசி அன்பர்கள் இந்த மாதம் நல்லா பேசி சாதனை புரிவார்கள், நல்ல சம்பாத்தியத்தை பெறுவார்கள். 3ஆம் இடத்தில் கேது இருப்பது சிறப்பு, சனி பார்வையிடுவது சிறப்பு அல்ல. அப்போ இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் காலதாமதம் எடுக்கலாம். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். நீங்கள் குடியிருக்கிற வீடோ வாடகை வீடோ வாஸ்து தோஷம்னு கேள்விப்பட்டீங்கன்னா அந்த தோஷம் இப்போ நீங்கிவிடும். 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம். தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. எல்லாத்த விட ஒரு பியூட்டி என்னன்னா, செவ்வாய் தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். 7ஆம் பார்வையாக குரு வேறு பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் பூமிகாரகன் இல்லையா? இப்போ 4 4 பார்த்தா அப்போ 4 ஃப்ளரிஷ் ஆகுது இல்லையா? அப்போ சிம்ம ராசி அன்பர்கள் இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு உங்கள் ஜனனகால ஆரோஸ்கோப்பில் இடம் வாங்கணும், பூமி வாங்கணும்னு ஒரு விதி இருந்ததுன்னு சொன்னால், அதுக்கு உண்டான தசாபுத்தி நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த கோச்சாரம் கை கொடுக்கும். இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது நிறைவேறும். ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் கூட புதுசாக வாங்கலாம். பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கலாம். இதெல்லாம் சுப செலவில் சேரக்கூடிய ஒரு நிலை. 5ஆம் இடத்தில் சூரியன் புதன். கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக. 2 கூடியவன் 5ல் போயிருக்கிறான். ராசிநாதனும் 5ல் இருக்கான். ரொம்ப சிறப்பு. பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. 6ஆம் இடம் சூரியன் சனி ஆகாதுங்க. அப்போது எதிரிகளால் ஏதாவது பிரச்சனை வரலாம். மறைமுக எதிரியாக இருக்கலாம். அவர் எதிரினே தெரியாத நண்பனாக இருப்பார் நினச்சிட்ருப்பீங்க. அவரால் என்ன பிரச்சனை எப்படி வந்ததுன்னு உங்களுக்கே தெரியாது. பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. ஸோ எதிரிகளால் தொல்லை,
கடன் சுமை ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்காது. நீங்கள் கடன் தரணும் அது ஞாபகமே இருக்காது. உடனே அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அடடா இதுக்காக போய் நம்ம அசிங்கப்படுறோமே, அவமானப்படுறோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஏன்னா ராசிநாதனே போய் 6ல் உட்காந்துட்டானே 15 தேதிக்கு மேலே. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சிம்ம ராசி அன்பர்கள் ஜனவரி 15 தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்குறாரு. ஏன்னா ராசிநாதன் போய் அங்கே அமர்ந்தார் பார்த்தீங்களா, சூரியன் சனி ஆகாது. அதனால தான். மற்றபடி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ல் சுக்கிரன் இருக்கார். இந்த சுக்கிரன் 23 நாள் மகரத்தில் இருக்கிறார். அப்புறம் 7ஆம் இடத்துல போய் 8 நாள் இருக்கார். அதனால் கடைசி வாரம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். அடுத்தது 8ஆம் இடத்தில் குரு. 8ல் குரு இருக்குது அப்படின்னு சொன்னாலே வரா கடன்கள் வசூலாகும். தேக ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு திருப்திகரமாக இருக்கும். இன்சூரன்ஸ் பணம் வர வேண்டியது வரும். ஒரு சிலருக்கு அந்த வரா கடன்கள் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் கொஞ்சம் தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க. திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, குருட்டு அதிர்ஷ்டம்னுவாங்க, இல்லை திடீர் அதிர்ஷ்டம்னுவாங்க. அதுதான் 8ஆம் இடம். மற்றபடி 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். அந்த தாஸ்தாவேஜுக்கள் என்ன பேப்பர்ஸ் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணுமோ அதை எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா உங்களுக்கு அங்கே போய் எதாவது அசிங்க அவமானங்கள் வரலாம். தந்தைக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். ஒரு சிலருக்கு உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன் அப்படின்னா இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே போய் வேலை பாருங்கள். இப்படி இந்த ராகு பகவான் உங்களை இடம் மாற்றுவார் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். பூமிகாரகன். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். சினிமாத்துறை மற்றும் தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூட வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆனால் முதல் 23 நாள் உங்களுக்கு எங்கே இருக்கிறான்னு சொன்னால் 10 6ல் இருக்கார். ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க. வேலைவாய்ப்பு, வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு பின் பாயிண்ட் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக வேலை பார்ப்பீங்க. அதுலேயும் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். 11ஆம் இடத்து அதிபதி 11 பார்க்குறார். நல்ல லாபம், அபரீதமான ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த நினைப்பு நிறைவேறும். அந்த உங்களுடைய அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். எண்ணங்கள் ஈடேறும். தொட்டதெல்லாம் தொடங்கும். 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு 2வது திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அது கூட உங்கள் ஜனனகால தசாபுத்தி அதுக்கு ஈடு கொடுக்கணும். அது 70%, கோச்சாரம் ஒன்லி 30%. அப்போது அந்த 70 சிறப்பாக இருந்தால் இந்த 30 சிறப்புன்னு சொல்கிறோம். அப்போ 100 கைகோத்து சக்ஸஸ் ஆகும். மற்றபடி இந்த 30% பெரிய 100% மாறி இயங்காது. நல்லா இருக்குன்னு சொன்னால் சுமாராக இருக்கும். தசாபுத்தி சரியில்லைன்னா சுமாராக தான் இருக்கும். தசாபுத்தி நல்லா இருந்தால் பழமொழி பாலில் விழுந்த கதையாக சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. அந்த வீட்டை யார் யார் பார்க்குறாங்க பாருங்கள். சுக்கிரன் பார்க்குறார், சனி பார்க்குறார், சூரியன் பார்க்குறார். அப்போது சூரியன் பார்க்குறாருன்னா தந்தையால் செலவினங்கள் ஏற்படும். சுக்கிரன் பார்க்குறார், பெண்களால் செலவினங்கள், பெண்களால் வருமானமும் கிடைக்கும், செலவினங்களும் ஏற்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு உண்டான வெளியிருந்து பொருட்களை வாங்குவாங்க, தங்கம் வாங்குவாங்க, ஆடை வாங்குவாங்க, ஆபரணம் வாங்குவாங்க, வெள்ளி சாமான், வெள்ளி குத்து விளக்கு, இன்னும் இப்படி ஏதாவது வாங்குவாங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா
சனி பகவான் பார்க்குறார். இந்த சனி பகவான் பார்க்கறது அப்படின்னும்பொழுது குரு பார்க்குறார் அங்கே ஏற்கனவே. இருந்தாலும் உங்களுக்கு மற்றபடி எந்த குறையும் கிடையாது. திருப்திகரமான ஒரு காலகட்டம். 25, 26, 27 சந்திராசிரம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. செலவினங்கள் சுப செலவும் அசுப செலவு. சனி பார்த்தா அசுப செலவு. மற்ற கிரகங்கள் பார்த்தாலும் சூரியன் பார்த்தாலும் செலவு தான். தந்தைக்காக செலவு பண்ண போகிறீங்க. பெண்களால் செலவினங்கள் ஆகும். அப்போது சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த ஜனவரி மாதம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொது பலன் தாங்க சூப்பராக இருக்குங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.